ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் மெசேஜஸ். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்க நினைக்கிறாங்க? ஸோ தேவதைகள் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த 555, pile number 2 111 111, pile number 3 777 777. ஓகே, ஸோ 1 2 3 இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 555 111 777. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி என்ன? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த 555 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வச்சுருக்காங்க? வாட் மெசேஜ், என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்காக? Simplify your life. Eliminate clutter from your home and work life to balance the flow of activities. Okay. Balance is needed. First of all, pile number 1 பொறுத்த வரைக்கும் balance is needed. See, உங்கள் லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. யூ காட் வண்டர்ஃபுல் மெஜிஷியன் கார்டு. ஸோ லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் கீப் இட் சிம்பிள், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப டூ மச் பேலன்ஸ் தேவை. எல்லாமே வந்து அப்படி அப்படியே வந்துட்டு இருக்கு உங்கள் லைஃப்பில். ஸோ ஏஞ்சல் சொல்கிறத அசார்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப் ஆர்கனைஸ்டாகவே இல்லை. ஸ்டார்ட் ஃப்ரம் திங்ஸில் இருந்து, உங்களோட டெசிஷன்ஸில் இருந்து, எடுக்கிற முடிவில் இருந்து, பீப்புளில் இருந்து, நீங்கள் செய்கிற வேலைகளில் இருந்து, எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கரெக்டாக அரேஞ்சாக இல்லை. Here comes the devil. See, balance. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் மனசில் வந்து நிறைய கேள்வி இருக்கும்ல, இது நடக்குமா நடக்காதா, எஸ்ஸா நோவா இல்லை எப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வந்து சூழ்நிலைகளை பேலன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டூ மச் ஆஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி வந்து தேவைப்படுது. அதாவது நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை எப்படி அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க, அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து உங்களோட லைஃப் மாற்றும். ஓகே, இவ்வளவு நாட்களாக வந்துட்டு பைல் நம்பர் 1 வாழ்க்கையில் வேற ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எடுக்க போறீங்க, ரைட்? ஸோ அப்போ அந்த ஒரு ஏஜ், அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு சூழ்நிலைகள், அந்த பவர் எல்லாம் உங்க கைக்கு வர்றப்போ நீங்க எப்படி எல்லாத்தையும் எடுத்து நடத்துறீங்க, செய்யறீங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சரே வந்துட்டு கொடுக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கான்ஸ்டன்ட் மூட் ஸ்விங்ஸ், கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு நிறைய மாறிட்டே இருக்கீங்க. ஒரு நாளும் ஒரு மாற்றம், ஒரே நாள்லேயே நிறைய மாற்றம். இந்த மாதிரி உங்கள் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு. டூ மச் இம்பேலன்சஸ் இருக்கு உங்களோட எமோஷனல் லெவலில். நிறைய இன்னர் செல்ஃப் விஷயத்தில் நிறைய இம்பேலன்ஸாக இருக்குது, எல்லாம் சரியா இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து பாதிக்குது. இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களா, கொஞ்சம் நேரம் ரொம்ப யோசிக்கிறீங்க, ஓகே வேண்டாம், அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நான் அவசரப்பட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்க கூடாதோ. ஸோ இது வந்து குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டெஃபினெட்லி இது என்னங்கிறத வந்து நீங்கள் டீல் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குட் சோல்ஸும் இருக்காங்க, நிறைய நல்ல பர்சன்ஸும் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஒரு அவங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்ப் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக உதவிக்கு வரல. எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வருது. அண்ட் சில பேர் வந்துட்டு ஃபேக்காகவும் இருக்காங்க, சில பேர் ட்ரூவாக இருக்காங்க, டபுள் கேம் ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் இந்த உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்திட்டு அதில் அதிக முடிவு எடுக்கிறனால உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து குழப்பங்கள் வருது. கன்ஃபியூஷன்ஸ். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன். எப்படின்னா உங்களை வந்துட்டு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பேலன்ஸ் அப்படிங்கிறது எமோஷன் வைஸ்லேயே இருக்கணும். அதாவது மற்ற பர்சன்ஸ், மற்ற பீப்புளுடைய எனர்ஜி, அவங்களோட பிஹேவியர் உங்களை பாதிக்குது. இப்போது ஒரு ரூடான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட பாதிப்பு வருது உங்களுக்கு. அண்ட் ஜாலியாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தாலுமே அவங்கள மாதிரி நானும் ஜாலியாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஏக்கங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணுற ஒரு பர்சனுமே உங்கள் வாழ்க்கையில் கரண்ட்லி உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, உங்களையும் சரி உங்கள் எமோஷன்ஸையும் சரி. ஸோ இதுதான் உங்களோட மூட் ஸ்விங்ஸ்க்கு மிகப்பெரிய காரணமாக வந்து நிற்கிது. ரைட். ஸோ வந்து டெஃபினெட்லி வந்து பைல் நம்பர் 1 நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த டைமில். நிறைய டைவர்ஷன்ஸ் தெரியுது. அண்ட் அதே மாதிரி டிலே இருக்கு சம்வேர். Stay optimistic. Your dreams are coming true. Don't quit right before the miracle occurs. Yes. See, ஆப்டமிஸ்டிக்காக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? உங்களுடைய ட்ரீம்ஸ், நீங்கள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு போராடின ஒரு விஷயம் டெஃபினெட்லி வந்து வருது. அண்ட் உங்களோட ஓல்டு லைஃப், உங்களோட ஓல்டு ட்ரூ செல்ஃபே வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ ஸ்னேக் ஷெட் ஆகுது. த ஓல்டு ஸ்கேன், ஓல்டு லைஃப் வந்துட்டு உங்களை விட்டு வந்து விலகி ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு ட்ரீம் லைஃப் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ரைட். ஸோ ஸ்டே ஆப்டமிஸ்டிக், பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயம் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஓகே. ஸோ நீங்கள் ஆப்டமிஸ்டிக்காக, அதாவது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப்னு வந்துருச்சு. என்ன வேணும் என்ன வேணாங்கிறத ரொம்ப நிறைய ஒரு விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரைட். ஸோ யூ காட் 555 ஆல்சோ, விச் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட். அதுக்கான ஒரு வேலைகள் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்ச், டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை. ஓகேவா? ஸோ வந்து இது வரைக்கும் நான் லைஃப்பில் டெசிஷனே எடுத்தது கிடையாது, எந்த முடிவும் நான் எடுத்தது இல்லை, எல்லாமே எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் எடுப்பாங்க, மற்றவங்க தான் எடுப்பாங்கன்னா இனிமேல் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. 111 யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். 111. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் beautiful. New abundance comes to you now. So it's completely new beginning. 111 அப்படிங்கிறதே உங்களுக்கு நியூ பிகினிங் தான். ஸோ அதோட சேர்ந்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. சம் கைண்ட் ஆஃப் ஹியூஜ் சர்ப்ரைசஸ் இருக்கும். Okay. Pile number 2. Yes, new beginning. Along with competitions இருக்குங்க. Competition பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த காம்படிஷன் வந்து சம்டைம்ஸ் இட் டிரைவ்ஸ் யூ கிரேசி. அது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு சேலஞ்சாகவுமே இருக்கும். அண்ட் உங்களை ரொம்ப வந்து வேலையிலே கவனம் செலுத்த வைக்கும். நிறைய ட்ராவல் போவீங்க, நிறைய புது கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
கனெக்ட் வித் பீப்புள், பீப்புளோட கனெக்ட் ஆகுங்க, நிறைய ஹெல்ப் கிடைக்கும், ரைட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்ட்ராங், ஒரு மைண்டில் ரொம்ப குழப்பங்கள்லாம் வச்சுக்காதீங்க, யூஆர் இன் அ கரெக்ட் டிரெக்ஷன். அண்ட் பைல் நம்பர் 2க்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற கேள்வி இருக்கா? இல்லை எனக்கு வந்துட்டு பயங்கர குழப்பமாக இருக்குங்க, எஸ்ஸா இல்லை நோவான்னு தெரியல இதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எஸ் தான் வரும், ரைட். அண்ட் எஸ்பெஷலி உங்களோட லைஃப் ரிலேட்டடாக பொதுவாகவே வந்துட்டு கேள்விகள் இருந்துச்சுன்னா அதில் எஸ் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. யூ வில் பி இன் யோர் பவர், ஸோ அதில் நோ டவுட் அட் ஆல், ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட பிளேஸ், உங்களோட பவரை வந்து டெஃபினெட்லி வந்துட்டு எடுப்பீங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய அந்த பழைய லைஃப்ல இருந்து சம்மொன் வில் ப்ரொடெக்ட் யூ அண்ட் பிரிங் யூ இன்டு நியூ லைஃப்னு சொல்லலாம். அதாவது உங்களோட அந்த பழைய வாழ்க்கையில இருந்து, அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய கஷ்டங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது உலகம் உங்களுக்காக வந்துட்டு டெஃபினெட்லி அவங்க காமிப்பாங்க, ஓகே. ஸோ நீங்க அதுல இருந்து வெளியே வரத்துக்கு வந்துட்டு டெஃபினெட்லி அந்த பர்சன் வந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி ஆஃப் ஆப்போசிட் ஜெண்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்சன், பட் வெரி வெரி சப்போர்ட்டிவ் பர்சன், ஓகேங்களா. ஸோ லைட் ஆஃப்டர் டார்க்னஸ், அதாவது ரொம்ப இருட்டாகவே எதுவுமே கிடைக்கலேன்னு இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சங்கள் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும், பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும், ஓகே. ஸோ உங்களோட எவ்ரி ப்ரேயருக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கிடைக்கும், பட் லிட்டில் பிட் ஸ்லோவாக இருக்கும், இட் இஸ் ஓகே, பட் ஆனால் டெஃபினெட்லி வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இனி உங்களோட வாழ்க்கையில் எதிர்கால சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கணும். அண்ட் ரொம்ப எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு யோசிச்சுட்டு செய்யுங்க. சும்மா ஷார்ட்டாக வந்து திங்க் பண்ணாதீங்க, இன்னைக்கு நாளைக்குங்கிறத பார்க்காம ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிச்சுட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. பிகாஸ் இந்த டைம்ல வந்துட்டு உங்க ஃபியூச்சர் சம்பந்தமா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஸோ அப்போ வந்துட்டு கேர்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு நியூ அபிண்டன்ஸ், கவனம். யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்காக தான் வந்துட்டு இருப்பாங்க, ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் ஃபேமிலி, எஸ், ஃபேமிலியோட சப்போர்ட் ஆப்வியஸ்லி வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு, ஓகே. ஸோ ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரே விஷயம்தான், டோன்ட் ஸ்டாப், கீப் டூயிங், ஓகேங்களா. ஸோ உங்களோட இந்த பாரங்கள் இறங்குது, இந்த ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரே வேலையை தாங்க நான் செய்யறேன், காலையில இருந்து எனக்கு நைட் வரைக்கும் டெய்லி அதே வேலை தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை மாற்றம் இருக்கும். அண்ட் புதுசா டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, ஒரு செய்யவும் போவீங்க. அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி வந்துட்டு இந்த வாரம் இறங்கும், ஓகேவா. ஸோ overthink, just don't overthink, go for it, okay. Just try, okay, keep trying, அதுதான் ஒரு விஷயம். see, you got Empress, பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு ஓன் லைஃப், ஒரு ஓன் பிளேஸ் அதை வந்து எடுக்க போறீங்க. see, இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் இவங்களோட ஆரா மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களோட லைஃப் வந்து உங்களோட லைஃப் மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அண்ட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் எடுத்த உடனே யூ காட் லைக் ட்ரெஷர் ஹண்ட், இல்லையா, நியூ அபண்டன்ஸ் கம்மிங் டு யூ நவ். ஸோ இப்போ வருது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சில பேருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ளரே வந்துட்டு அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா. பட் அட் த சேம் டைம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஓகே. உங்க ஃபேமிலியில இருந்து உங்க லவ்டு ஒன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்காக பிளைண்டா வந்துட்டு நம்ப வேண்டாம். காம்படிஷன்ஸ் ஹையா இருக்கும். இவ்வளவு நாள் காம்படிஷனுக்குள்ளரே போகாத பைல் நம்பர் 2 இந்த டைம் போக போறீங்க காம்படிஷன்ஸ்குள்ளர. ஸோ இட் இஸ் லைக் ஒரு ஃபைட்டிங், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். அண்ட் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம், ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. 777 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் இந்த டைமில் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். பைல் நம்பர் 3, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் யூ வில் பி ரிசீவிங் திஸ் மந்த். ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொண்டு வராங்க? பே அட்டென்ஷன், ஓகே. நோட்டீஸ் ரிப்பிட்டிஷன்ஸ், சைன்ஸ் அண்ட் யுவர் இன்னர் கைடன்ஸ்.
as this can yield valuable information. Okay, so ஒரு pay attentionங்கிறது ஒரு okay பாப்போம். Yes, okay, now I got it. So கவனம் pile number 3. pile number 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. And yes, உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யாரையும் உள்ள விட வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஸ்ட்ராங்கா another பர்சனோட ப்ரெசன்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் ஒரு சில பேர் சைலண்டா உங்களோட கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்கள் உழைப்புல இருந்து உங்கள் உணர்வுகள் வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க சைலண்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து அலர்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களோட எல்லா எஃபோர்ட்ஸும் வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு சில பேர் பைல் நம்பர் 3 நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, பட் இது எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கே தவிர எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதே இல்லை. நீங்கள் போடுற எஃபோர்ட் என்னமோ வந்துட்டு நிறைய இருக்குது, பட் அதுக்கு கிடைக்கிற பலன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு பலன் போயிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல். ஓகேவா? ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிரேக் இஸ் தேவை. பிரேக் வந்து கொஞ்சம் தேவை. பிகாஸ் to put a master plan. See, master planning ரொம்ப தேவைப்படுது for pile number 3. ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வச்சு பிளான் பண்ணுங்க. பட் நீங்க பண்ற பிளானிங் ஷுட் பி மாஸ்டர் பிளானிங். ஓகேவா? ஸோ உங்களோட மைண்டை வந்துட்டு ரொம்ப வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. ஓகே, ஸோ அந்த பிளானிங்கை போடுறதோட மட்டும் இல்லாமல் யூ நீட் டு மேக் அ ஸ்ட்ராங் டெசிஷன். ஓகேவா? ஆக்ஷனில் இறங்குங்க. சும்மா உட்காந்து பிளான் பண்ணிகிட்டே இல்லாமல் யோசிச்சுட்டே இல்லாமல் நடைமுறை வாழ்க்கைக்கு இறங்கி அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு keep your emotions in check. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட திங்கிங் அண்ட் பிளானிங் வைடாக இருந்தால் பெட்டர். பிகாஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போது ஒரு எஸ் இல்லை நோவா, இது நான் பண்ணட்டுமா வேண்டாமா கரெக்டாக, இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் நோ ஃபார் பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு நோ தான். ஏன்னா வந்துட்டு பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பர்சன்ஸு, பீப்புள், சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஓகே, பட் ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பைல் நம்பர் 3க்கு டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டைவர்ஷன் கவனம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எடுத்து வைக்கிற ஸ்டெப் ரொம்ப கவனம். ஸோ பே அட்டென்ஷன். ஓகேவா? அடுத்து என்ன செய்கிறீங்க? ஒரு பிளானிங் பண்ணுறீங்களா? அதாவது இப்போ வந்து பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு பார்க்குற எல்லாமே வந்துட்டு என்னால் முடியும், நான் நினச்சா செஞ்சிடுவேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் அதுதான் வந்து ஒரு சேலஞ்சாக போயிடக்கூடாது. ஓகே, ஸோ கவனமாக இருங்க. பதில் சொல்கிறப்போ கவனமாக பதில் சொல்லுங்க ஒரு சில பேருக்கு. ஸோ தேட் அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் யார் அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் உங்களோட விஷயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறது தெரிய வரும். அவங்க வந்து இன்டைரக்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஹிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு லக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் யுவர் செல்ஃப் ரிசீவ். ஓகே, ready, set, go. Now is a perfect time to dive in and embrace your heart desire. Okay, see, அதுதான் உங்களோட சொன்ன பார்த்தீங்களா, பிளானிங் மட்டுமே போட்டுட்டு இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் கெட் இன் டு ஆக்ஷன். வாங்க, இந்த காம்படிஷனுக்குள்ளார வாங்க, ரியல் லைஃப்குள்ளார வாங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் அ ரிஸ்க். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமல் சேஃப் கேமே விளையாடுறேன், நான் ஒரு விஷயம் செய்வேன் ஆனால் அதில் எனக்கு ஃபெயிலியர் வரவே கூடாது, என்னால் ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது, ஐ கான்ட் டேக் கிரிட்டிசிசம், நோ, அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது. பிகாஸ் பைல் நம்பர் 2 உங்களோட பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு ஆக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு தேவை. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் டேக் ஆக்ஷன் கரெக்ட்லி. ஓகேவா?
ஸோ இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, பிகாஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 3, அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை விட்டு விலகணும். அப்போதான் வந்துட்டு உங்களால் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதே வந்துட்டு தெரிய வரும். ரைட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு someone is controlling your mind. ஸோ ஃபார் வந்து இந்த ஒரு ரீசெண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு மந்த்தே வச்சுக்கலாமே, ரீசெண்ட் டைம்ஸில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிக்சடாக இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நல்லதாகவும் யோசிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் தேவையில்லாத ஒரு நெகட்டிவ்குள்ளரையும் போய் அதையும் யோசிக்கிறீங்க. ஸோ உங்கள் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குது, ரெண்டுமே கலந்ததாக இருக்குது. ஸோ ஒரு தெளிவாக இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு எண்ணங்கள்ங்கிறது இல்லை. இது வந்து டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கும் வந்துட்டு உங்கள் கெரியர் விஷயத்தில் நீங்கள் டெஃபினெட்லி ஒரு ஹியூஜ் பிளானிங் பண்ண போகிறீங்க அண்ட் பண்ணணும். அண்ட் பர்சனல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டே பேக், கொஞ்சம் அமைதியாக இருங்க. டோன்ட் ஜட்ஜ், யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வராதிங்க. நீங்களா ஒன்றும் திங்க் பண்ணிட்டு எதையும் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் கீப் குவாய்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த மெசேஜஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாவே வந்துட்டு போதும். இப்போ வரைக்கும் பர்சனல் லைஃப்க்கு நோ தான், ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு எஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ நீங்கள் இது உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பைல் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேற பைல் கூட பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். நீங்கள் பர்சனலாக ஏஞ்சல்ஸ் உங்களோட சூழ்நிலைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ 3 பைலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், இது எல்லாமே ஜென்ரலும் கூட. ஸோ நீங்கள் பர்சனலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.